ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திருதியை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு குபேர மூட்டையை நீங்க தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடுறது மூலயமா கட்டுக்கட்டாக பணம் வீட்டில் சேரும், செல்வம் பெருகி குபேர யோகம் ஏற்படும். அது என்ன மூட்டை, இதை எப்படி தயார் செய்யணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டை எந்த நேரத்தை தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அட்சய திதை அப்படிங்கிற நாள் வந்து அல்ல குறையாத எக்கச்சக்கமான செல்வ வளங்களை பெருகுவதற்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. இந்த நாள்ல எக்கச்சக்கமான விசேஷங்கள் நடந்திருக்குது. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் காட்டுக்கு போயிருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை கொடுத்த தினமும் இந்த நாள் தானா. அந்த பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு எடுத்து சாப்பிடும்போது அது அல்ல குறையாம வந்துகிட்டே இருந்துச்சாம். அதுதான் இந்த அட்சய திதிக்கான முக்கியமான நோக்கமே. அட்சய பாத்திரத்துல என்ன பொருள் வைக்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு அட்சய திருதி அன்னைக்கு நீங்க தங்கம் வெள்ளி வாங்கினீங்கன்னா அது வீட்டுல பெருகிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலையை நீங்க பெற முடியும். வீட்டில் 1 பவுன் தங்கம் இருக்குன்னா அடுத்த முறை ஒரு 5 பவுன் தங்கம் வாங்குறதுக்கான யோகத்தை நீங்கள் பெற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான முக்கியமான நோக்கம். அதை விட முக்கியமானது தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை வேணால் நீங்கள் வாங்கலாம். அரிசி, பருப்பு, காய்கறி, இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அட்சய திதி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது பன்மடங்கு பெருகும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழில் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, இல்லை தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது, இது எல்லாமே நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவும் அட்சய திதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது கூடுதல் பலன். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை திருதியை திதி அப்படிங்கிறது ஒரு கேலண்டரில் ஒரு மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிக்கக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:40 இந்த அட்சய திருதிக்கான அந்த வளர்பிறை திருதியை திதி முடிஞ்சிடும். அதுக்குள்ள உங்க வழிபாட்டை செஞ்சு முடிச்சிடுங்க. வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் லட்சுமி குபேரருக்கும் வழிபாடு செய்யறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து பகல் 11:50 வரைக்கும். இதுல குறிப்பா காலையில 9:30 மணிலேருந்து 10:30 மணி ரொம்ப நல்ல உகந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்க வீட்டுல பூஜை செய்யலாம். ஒருவேளை தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சுன்னா அதை வாங்குவதற்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து மதியம் 2:12 தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நீங்க நேரத்தை ஒதுக்கிக்கலாம். 12:30 ராகு காலம், அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒருவேளை மாலை நேரத்தில் வாங்க போறீங்கன்னா மாலை 4:30 மணிலேருந்து 6:30 இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யறதா இருக்கட்டும், தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான வழிவகையை நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கிக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கலாம். ஏப்ரல் 29ஆம் தேதியே பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்தி ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யறது? ரொம்ப பெருசா மெனக்கட வேணாம். வீட்டில் மகாலட்சுமி தாயார் போட்டோ கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் செய்து பிடிச்ச நேரத்தை செஞ்சு வச்சு படைங்க. சின்னதாக ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், வளையல், வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம் இது எல்லாத்தையும் வைத்து வீட்டுக்கு ஒரு 5 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாளிச்சாடை கொடுத்தாலே அதே மகாலட்சுமி பூஜை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு குபேர மூட்டையை நீங்க உங்க வீட்டில் பூஜையில தயார் செய்து வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடணும். சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே எளிதாக உங்க வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களாக இருக்கலாம். இதுல சில பொருட்களுக்கு பதிலாக மாற்று பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். முதல்ல இந்த மூட்டை எத்தனை மணிக்கு தயார் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காலை நேரத்தை தயார் செய்யற மாதிரி இருந்தா மதியம் 2:15 மணிக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு காலைல 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி கூட இந்த மூட்டையை தயார் செஞ்சுக்கலாம். ஒருவேளை மாலை நேரம் செய்றீங்கன்னா மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி 6:15 இந்த நேரத்தில் கூட நீங்க இந்த மூட்டையை தயார் செஞ்சுக்கலாம். இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை. அதுதான் பச்சை நிற துணி ஒன்று. மூட்டையை ரொம்ப பெருசா தயார் செய்யணும் அவங்களுடைய கட்டாயம் கிடையாது. சின்னதா இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு சிறிய எலுமிச்சை அளவுக்கு நீங்க இந்த மூட்டையை தயார் செஞ்சா கூட போதும். இதுக்கு நீங்க பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கணும். இந்த வருடம் அட்சய திதியை புதன்கிழமை வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். புதன்கிழமை யாருக்கு உகந்தது? புதன் பகவானுக்கு உகந்தது. புதன் பகவானுக்கு உகந்த நிறம் என்ன? பச்சை. அதனால ஒரே ஒரு பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. உங்க உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். அதுக்கப்புறமா அதுல சில பொருட்களை சேர்க்க போறோம். அதுல முதல் முக்கியமான பொருள் ஆவாரம் பூ. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூ அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரான பொருள். அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த ஆவாரம் பூவை வாங்கி வைத்துக்கலாம். சில பேர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும்.
ஆவாரம் பூ கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில ஆவாரம் பூ காய்ந்த நிலையில கிடைக்கும். அதை கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல இல்ல உங்க வீட்ல மஞ்சள் நிற பூ என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம், தப்பில்ல. அடுத்ததா வெள்ளிக்கு நிகரான ஒரு பொருள் நந்தியாவட்டை. இந்த நந்தியாவட்டை பூ அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். அதையும் நீங்க வாங்கி ஒரே ஒரு பூ, ஆவாரம் பூ கிடைச்சாலும் ஒரு பூ, இல்ல நந்தியாவட்டை பூ கிடைச்சாலும் ஒரே ஒரு பூ. பூ என்னால வைக்க முடியல அப்படிங்கிறவங்க மஞ்சள் இடத்துல அதுக்கு பதிலா ஒரே ஒரு மஞ்சள் வச்சுக்கலாம். கிழங்கு மஞ்சளோ விரலி மஞ்சளோ ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம். அது கூட ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். மகாலட்சுமி தாயாரை உங்க வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா கொண்டு வந்து அமர வைக்கக்கூடிய அற்புதமான பொருட்கள். தங்கம் வெள்ளிக்கு நிகராக 2 பொருட்கள் நீங்க வைக்கிறீங்க. மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூவோ இல்ல மஞ்சளோ ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிட்டு வெள்ளிக்காக ஒரே ஒரு நந்தியாவட்டை மலர வைத்துக்கலாம். ஒரே ஒரு சில்லறை நாணயம் வச்சுக்கலாம். இல்ல எங்கள்கிட்ட வெள்ளி நாணயங்கள் இருக்கு, இல்ல வெள்ளியில பயன்படுத்தாத சில நகைகள் இருக்கு அப்படின்னா கூட அதை கூட நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணிட்டு நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணியை மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடி விரிச்சு வச்சிடுங்க. அதுல நீங்க மஞ்சளுக்காக தங்கத்துக்காக என்ன பொருள் சேர்க்குறீங்களோ அதையும், வெள்ளிக்காக என்ன பொருள் சேர்க்குறீங்களோ அதையும், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, சில்லறை நாணயம் இது எல்லாத்தையும் வச்சிடுங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் லட்சுமி குபேரையும் மகாவிஷ்ணுவையும் மனசார வேண்டிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள செல்வம் பன்மடங்கு பெருகணும், மகாலட்சுமி தாயார் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு பரிபூர்ணமான அருள் புரியும்னு சொல்லிட்டு இந்த எல்லா பொருட்களையும் அந்த பச்சை நிற துணியில வச்சு அந்த பச்சை நிற துணியை மூட்டையா கட்டி மறுபடியும் மகாலட்சுமி தாயார் பாதத்துல ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த பச்சை நிற மூட்டை பூஜை எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல், அதாவது வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது உங்க பார்வை இந்த மூட்டை மேல விழணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூட்டைய நிலைவாசலை கட்டி தொங்க விட்டுருங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதுக்கு தூப தீபம் போடணும். அது இருக்கக்கூடிய பொருட்கள் குறைந்தது ஒரு 2 மாதமாவது அப்படியே இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஒரு வளர்பிறை திருதியை திதி, அமாவாசைக்கு பிறகு 3ஆவதா வரக்கூடிய வளர்பிறை திதி தான் இந்த திருதியை திதி. அன்றைய தினம் பிரிச்சு பார்த்து அதற்குரிய பொருட்கள் காய்ந்து போயிருந்தா பழைய பொருட்கள் தண்ணியில விட்டுட்டு மறுபடி இதே பொருட்களை சேர்த்து அந்த மூட்டையை எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. வெள்ளி மற்றும் செவ்வாயோ தூபதீபம் போடுங்க. சுத்தபத்தம் இல்லாம இந்த மூட்டையை தொடுறதை தவிர்க்கிறது நல்லது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மூட்டை மாதிரி தெரியும். இந்த மூட்டையை கட்டுறதால என்ன மாற்றுதல் வந்துட போகுதுங்கிற ஒரு கேள்வி உள்ள வரலாம். இந்த மூட்டையில வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு ஆவாரம் பூ இல்ல மஞ்சள் நிறத்துல ஒரு பூவோ இல்ல மஞ்சளோ வச்சிருக்கீங்கன்னா அது தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள். அதே மாதிரி வெள்ளிக்கு நிகரா வெள்ளை நிற மலர் ஒன்று வச்சிருக்கீங்க. இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டுல நிலைவாசம் இருக்கும்போது தங்கம் வெள்ளி சேர்வதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது நீங்க சாதாரணமா மூட்டையை கட்டி தொங்க விடல. உங்க வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் பாதத்துல வச்சு எடுத்துட்டீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அது போக மகாலட்சுமி தாயார் வாசம் நிறைந்த ஏலக்காய், கிராம்பு, அது போக மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம், லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய சில்லறை நாணயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மூட்டையா கட்டி வச்சிருக்கீங்க. ரொம்ப அதிகமா சேர்க்குங்கிற அவசியம் கிடையாது. ஏலக்காயில 1, பச்சை கற்பூரத்துல சின்னதா ஒரு துண்டு, இப்படி சேர்த்தாலே மூட்டை ரொம்ப சின்னதா தான் வரும். இந்த மூட்டையை நிலைவாசல் கட்டி தொங்க விடுங்க. கட்டாயம் அடுத்த அட்சய தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.